எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சென்னையில் தான் இருக்கேன். இங்கே இருந்தால் வீடியோ போட்டுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி சாதம் பருப்பு வச்சுருக்கேன் குக்கரில். அப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம், வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இன்றைக்கி 2 பொரியல் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு தக்காளி பழம் போட்டு ரசம் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு பதிலாக இன்றைக்கி ரசமாக வச்சுருந்தோம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம். இன்றைக்கி அவரைக்காய் பொரியலுக்கு தாளிக்க போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கோம் வானலியில். கடுகு போட்டு, கடுகு வெடிக்கணும், வெடிக்காமல் செய்யக்கூடாது. அதனால் கடுகு வெடிக்கட்டும். வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும். செவக்க வறுத்தோடனே காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கணும். போட்டு அவரைக்காய் அலம்பி வச்சுருக்கேன். அவரைக்காய் போட்டு நல்லா வறுக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா மூடி வச்சா நல்லா வெந்து போயிடும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டு இறக்க வேண்டியது தான். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ரசத்துக்கு இங்கே வச்சுருக்கேன். புளி கரைச்சி விட்டு ஒரு தக்காளி பழம் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்த உடனே இந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பை நல்லா கரைச்சிட்டு ஜலமாக விட்டு இறக்க வேண்டியது தான் ரசம். வெண்டைக்காயும் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காயும் பொரியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயும் நறுக்கி வச்சுருக்கேன். சால்ட் போட்டுக்கணும். ரொம்ப போட்டுறக்கூடாது, உப்பு கரிச்சு போயிடும் ரொம்ப. இது பார்த்துடும் போயிட்டு. தாளிச்சு வச்சு கடுகு வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதக்கிட்டா சாப்பாடு ரெடி. சாப்பிட பொரியல் பண்ணிக்கணும். வெண்டைக்காய் வதக்கல் பண்ணி வச்சுக்கோம். ரசம் பண்ணி வச்சுக்கோம். சாதம், சூடான சாதம், தயிர், தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி தொட்டு, புளிக்காய்ச்சலும் இருக்குது. புளிக்காய்ச்சலும் இருக்குது. வேணா இதையும் போட்டுக்கலாம்.